Ravi and Rajesh wrote an entrance exam of join the MTech program. Ravi obtained 8 marks more than Rajesh and his mark were 52% of sum of their marks. What are the marks obtained by Ravi, Rajesh respectively? இப்போ என்னென்னா ரவியும் ராஜேஷும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் எப்படி இருக்குன்னா, ரவியோட மார்க்ஸ் வந்து ராஜேஷோட மார்க்ஸை விட 8 மார்க் அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரவியோட மார்க்கையும் ராஜேஷோட மார்க்கையும் ஆட் பண்ணி சம் ஆஃப் தர் மார்க்ஸ் ஆட் பண்ணி அதில் 52% தான் ரவியோட மொத்த மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் அவங்க கொடுத்துருக்க கீ பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா மேக் பண்ண போகிறோம். எப்படின்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆர் ரவி ப்ளஸ் ராஜேஷ் 52%. அதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ரவிக்கு பாருங்கள் x+8, எக்ஸ்ன்றது வந்து மார்க்கு. x+8ன்னு ஏன் போட்டிருக்கேன்னா, ரவி வந்து ராஜேஷோட 8 மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு. அதனால் கம்பேர் பண்ணி ராஜேஷ்க்கு எக்ஸ்னும் ரவிக்கு x+8னும் போட்டிருக்கோம். இப்போ x+8ன்றது என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, x+8 அதாவது ரவியோட மார்க் வந்து ராஜேஷோட மார்க் எக்ஸையும் திருப்பி ரவியோட மார்க் x+8ஐயும் ஆட் பண்ணி அதோட 52% இதுதான் 52% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸை கண்டுபிடிச்சிருவோம். இதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். சைலண்ட். இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100 x+8 ஈக்குவல் டு x+8 டு 52ன்னு இருக்குமா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை சால்வ் பண்ண போகிறோம், சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். 100x + 800 அதாவது 100 உள்ள மல்டி பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து 52x + 52x + 8 × 52 மல்டிப்ளிகேஷன் 416. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா. எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 52 இது சால்வ் பண்ணிடலாம். 104 ஒரே நிமிஷம். 104x - 100x இந்த பக்கம் நம்பர்ஸ்லாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 800 - 416. 800 - 416 சால்வ் பண்ணால் 384. இது பண்ணால் 4x. இப்போ எக்ஸ் இந்த மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 384 / 4 இதை சால்வ் பண்ணால் 4 9s are 36, remaining 2 24 6. x = 96. இங்கே எக்ஸ்ன்றது யார், நம்ம சொல்லியிருந்தோம்ல ராஜேஷோட மார்க் வந்து எக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்போ வந்து ராஜேஷோட மார்க் வந்து 96. ரவி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாருன்னா, ராஜேஷை விட 8 மார்க் அதிகம். ரவி 96 + 8 அப்படின்னா 104. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ராஜேஷ் மார்க் கண்டுபிடிச்ச உடனே மார்க்ஸில் நம்ம ஆப்ஷன்ஸில் எங்கே 96 இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்குள்ள நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் 96 இருக்குது. அப்படின்னா அது தாண்டி டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். நம்மளுக்கு அதில் ஒரு 2 செகண்ட்ஸ் மிச்சமாகும், கம்மியாகும். அவ்வளோதான். தேங்க்யூ.